தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/4/2024 வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம் காலை 6:05 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம். கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நிற்கிற நல்ல கருத்து, வாகன வசதி யாருக்குன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, 4க்கு அதிபதியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கணுமா, அவர்களோட லக்னாதிபதியும் கூடி இருக்கணுமா, கேந்திர கோணத்தில் குரு சந்திரன் இணைந்திருக்கணுமா. இப்படி இருந்தால் வாகன யோகம் உண்டு. பணியாளர்கள் பலர் இருப்பார்கள், மாடு கன்றெல்லாம் வச்சுருப்பாங்க, மாபெரும் மாளிகையில் வசிக்கிற தன்மை உண்டுன்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க. அதை நான் கவிதை ஆக்கியிருக்கேன். 4க்கு அதிபதியும் சுக்கிரனும் நலம் பெற்று பலம் பெற்று கூடி நிற்க, வாழ்வுக்கு வழிகாட்டும் லக்கினத்தோன் வசமாகி அவரோடு இணைந்திருந்தால், ஆள் அடிமை, பணியாளர், மாடு கன்று, அரண்மனை போல் இல்லங்கள் வாகனத்தில் நாள்தோறும் பவனி வரும் வாய்ப்பு, மேலும் நல்லவர்கள் சிநேகத்தால் உயர்வும் கிட்டும்னு ஒரு பாடல். அதாவது 4க்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து, அது பலம் பெற்றிருந்து, லக்னாதிபதி கூடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாகன யோகம் உண்டு. அப்படி வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்குங்கிறத மிக தெளிவாக அந்த காலத்திலேயே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது என்ற கருத்தை சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். இன்று காலையில் 11:56 வரை சந்திரபலம் உங்கள் ராசிக்குள் இருக்கிறது. எனவே குருச்சந்திர யோகம் இருப்பதால் தொட்டது துலங்கும், தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்று காலை 11:56க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் உங்கள் ராசியில் வந்தாலே உச்சம் பெற்ற சந்திரன் என்று சொல்வார்கள். எனவே அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள ஒரு வழிவு கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து ஒட்டி கொள்வார்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் தாய்வழி ஆதரவு கொண்டு நினைத்தது நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே நேரம் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே வாகனத்தால் சில பிரச்சனைகள், பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்காது. ஏதாவது மனக்கலக்கத்தை உருவாக்குவதாக இருக்கலாம். எனவே கவனம் தேவை. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்திலே சூரியனோடு ராகு இருப்பதனாலே பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் மேற்பார்வையிலேயே தொழிலை வைத்துக் கொள்வதும் நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். வழிபாட்டு மூலமே இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். நண்பர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். உறவினர்களும் உங்களை விட்டு விலகலாம். தொழில் செய்யும் இடத்திலே உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் வந்து சேரும். குறிப்பாக விரயங்கள் அதிகரிக்கும் நாள் என்றே கருதலாம். எனவே விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், அஷ்டமத்திலே 4 கிரகங்களின் சேர்க்கை. உங்கள் ராஜநாதனே 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. நீங்கள் யாரை நம்பி எதையேனும் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். இன்னும் உங்களுடைய இல்லத்தில் கூட உங்களுடைய சொற்படி மற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேட்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நெருக்கடி அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். என்ன இருந்தாலும் இந்த நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:56 வரை சந்திராஷ்டமம். எனவே அந்த காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் நீங்கள் செய்ய இயலாது. யாருக்கேனும் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எனவே நேற்று நடைபெறாத சில காரியங்கள் கூட இன்று மாலையில் நடைபெறலாம். இருப்பினும் வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, இன்று பகல் 11:56க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். எந்த புது முயற்சி செய்தாலும் காலையில் செய்து விடுவது நல்லது. ஒரு உறவினர்களை பார்க்க போவது, அல்லது யாரேனும் தொழிலதிபர்களை பார்க்க போவது, யாரிடமாவது உதவி கேட்பது, எந்த புது முயற்சிகள் நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலையில் செய்வது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் குறையும். சந்திராஷ்டமம் என்பதால் சந்தித்தவர்களோடெல்லாம் சங்கடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். எனவே மிக 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 கவனம் தேவைப்படும் நாள். இன்று குருவாரம் என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். குருவின் பார்வை 2லே பதிவதால் குடும்ப முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறும்.
தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருந்தவர்கள் நிரந்தர பணியாக மாறும் வாய்ப்பு உண்டு. 10ல் கேது இருப்பதால் ஒரு சிலருக்கு தொழிலிலே மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை உருவாகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நாள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். வாழ்க்கை துணை வெளியே இருந்த ஒரு மனப்போராட்டம் இன்று மாறும். அது மட்டுமல்ல, 2லே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் ஒரு சில சமயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலமாக அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு ஏதேனும் தொழில்கள் செய்வலாமா அல்லது தொழிலுக்கான மூலதனம் போடலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் எந்த முடிவும் இன்று எடுக்க இயலாது. அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் கேதுவும் இருக்கின்றார். அலைச்சல் கூடும், ஆதாயம் குறைவாகவே இருக்கும். இந்த நாள் குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி என்று வலிகள் வரலாம். அதே நேரத்தில் அரசு வழியிலும் தொல்லைகள் வரலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு துன்பங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். இன்பங்கள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் உங்கள் ராசிநாதன் குருவை நீங்கள் கும்பிட வேண்டும். இன்று குருவாரம். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று குருவை கும்பிடுவதன் மூலம் தீய பலன்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்கள் உங்களை தேடி வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.